இன்றைய நாளுக்கான தேவனுடைய வார்த்தை. கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, இன்றைக்கி ஆண்டவர் நம்மளோடு பேசணும்னு விரும்புகிற ஒரு அருமையான வார்த்தை நீதிமொழிகள் 1ஆம் அதிகாரம் 7வது வசனம். கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம், மூடர் ஞானத்தையும் போதகத்தையும் அசட்டை பண்ணுகிறார்கள். ஆம் தேவஜனமே, எனக்கு ரொம்ப பிடித்த ஒரு அருமையான வார்த்தை. சின்ன வயதில் இருந்தே இதை அநேக சண்டே கிளாஸ் டீச்சர்ஸ்னாலும் சரி, வாலிப கூட்டங்கள்னாலும் சரி, இந்த அருமையான வார்த்தையை ஓயாமல் சொல்லுவாங்க. ஆனால் என்னுடைய ஊழிய அனுபவத்தில் நான் கண்டுபிடிச்ச ஒரு பயங்கரமான விஷயம் என்னவென்றால், இந்த அருமையான நீதிமொழிகள் 1ஆவது அதிகாரத்தில் 7வது வசனத்தை ஒரு மனிதன் உண்மையாக கடைப்பிடித்தால் ஒரு வல்லமையான தேவ பிள்ளையாக மாற முடியும். ஏனென்றால் கர்த்தருக்கு பயப்படுதல் தான் ஞானத்தின் ஆரம்பம். ஒரு தீர்க்க தரிசன ஊழியத்தை செய்யக்கூடிய என்னுடைய வாழ்க்கையில் தீர்க்க தரிசனம் என்றால் அது ஞானத்தின் உறைவிடம். தீர்க்க தரிசனத்தை ஆண்டவர் ஏன் வைத்திருக்கிறார்னா, ஜனங்களுக்கு தேவையானதை கொடுக்கணும். அது ஆவியானவருடைய இருதயத்தை உணர்ந்தால் மட்டும்தான் அதை கொடுக்க முடியும். அவங்க என்ன தேவையில் இருக்கிறாங்கன்னு நமக்கு தெரியாது, அது பரிசுத்த ஆவியானவருக்கு தான் தெரியும். ஸோ அந்த ஞானம் சும்மா கிடைக்காது. அதை சொல்கிறார் அழகாக, அந்த வசனம் சொல்லுது, கர்த்தருக்கு பயப்படுறதுனால அந்த ஞானம் உண்டாகும். ஸோ நான் அந்த பைபிள் காலேஜிலலாம் டீச் பண்ணும்பொழுது வாலிப பிள்ளைகளுக்கு, பசங்களுக்கு சொல்லிக் கொடுக்கறது என்னென்னா, நீ இன்டர்நேஷ்னல் லெவலில் தேவனுக்காக நீ ஏதாவது செய்யணும்னா முதல்ல நீ கர்த்தருக்கு பயப்படணும். ஏன்னா அப்போந்தான் அவர் சத்தமே கேட்கும். ஸோ இந்த கர்த்தருக்கு பயப்படுற பயத்தை இன்னைக்கு நம்ம பார்க்க முடியல. இன்றைக்கி இந்த புதிய ஏற்பாட்டின் உபதேசத்தை நிறைய பேர் எடுத்து அதை வேறு விதமாக திருத்தி அவங்க பிரசங்கம் பண்ணி கொண்டு இருக்கிறாங்க. ஸோ அதனால் இன்றைக்கி ஆலயத்துக்குள்ளாடி தேவ பயம் இல்லாமல் போய் கொண்டு இருக்கு. துண்ணி கிரகங்கள் இருக்குது. அவங்க இன்றைக்கி நாம் தான் தேவன் தங்கும் ஆலயம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கூடி வர்ற இடத்துல அவங்க ரொம்ப அசுத்தங்களை செய்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு அந்த அவுட்ரீச்சான விஷயங்கள், அந்த அவுட்வேர்டான விஷயங்கள் ஒன்று இல்லைன்னு ஒரு சத்தியம் அவங்களுக்கு தெரிஞ்சிட்டு, உண்மையை சொன்னால் நம்ம தான் தேவன் தங்கும் ஆலயம். நம்ம கூடி வர்ற ரூம் ஒரு மீட்டிங் ஹால், அது ஒரு கூட்டத்தை சேர்க்கக்கூடிய ஒரு இடம். அது சபை கிடையாது, அது ஒரு ஹால். ஆனால் நம்ம எல்லாரும் அதை ரெஸ்பெக்ட் பண்ணி, அதை சபையாக ரெஸ்பெக்ட் பண்ணி நம்ம எல்லாம் கூடுறதுனால நம்ம அதை மதிப்பு கொடுத்து வைக்கும் பொழுது, இந்த காலத்தில் உள்ள உபதேசம் இன்னைக்கு வேறுபட்டு வருகிற இந்த உபதேசத்தில் என்ன நினைக்கிறாங்கன்னா, வெளிப்பிரகாரமாக மட்டும் இந்த மக்கள் எல்லாரும் ஆண்டவரை தேடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ள பிரகாரத்தை குறித்து, நம்மளுடைய உள்ளான மனுஷனை குறித்த சத்தியங்களை எல்லாம் அறிந்து கொண்ட பிறகு வெளிப்பிரகாரமான இந்த கூடுற இடத்துல அசுத்தங்களை நிறைய செய்ய ஆரம்பிக்கிறாங்க. ஸோ தேவச்சனமே, வெளிநாட்டில் பார்த்தீங்கன்னா ஒரே இடம்தான், அது கொஞ்ச நேரம் கழித்து அதில் என்ன நடக்க ஆரம்பித்து விடுகிறது, சினிமா பார்க்குறாங்க. ஒரே ரூம் தான், அதை வாடகைக்கு எடுப்பாங்க. காலையில் சர்ச்சாக இருக்கும், மத்தியானம் அது ஒரு குறிப்பிட்ட கடையாக இருக்கும், சாயந்தரம் அது சினிமா தேட்டராக இருக்கும். ஸோ அந்த ரூம் ஒரு குறிப்பிட்ட விஷயத்துக்காக யூஸ் ஆகாது. ஸோ தேவ ஜனங்களே, இதில் ஆபத்தும் இருக்குது. நம்ம ரெண்டு விஷயத்தையும் பார்க்கணும், வெளியவும் உள்ளேயும் பரிசுத்தம் ரெண்டுமே தேவை. தேவ ஜனங்கள் இன்னைக்கு உள்ள மட்டும் பரிசுத்தம்னு சொல்லிட்டு சபையை இன்னைக்கு அலங்கோலம் ஆக்குறாங்க. சினிமா பாட்டை ஸ்டேஜில் பாடுறாங்க. ஒரு சாதாரண ஒரு உலகத்தானுக்கு கூட சபைன்னு சொன்னால் ஒரு தெய்வ பக்தி இருக்குது. ஆனால் அது தேவ பிள்ளைகளுக்கு இன்னைக்கு அற்று போனதுக்கு காரணம், கர்த்தருக்கு பயப்படுற பயம் இல்லாமல் போயிட்டு அவங்க என்ன நினச்சிட்டாங்கன்னா, உள்ளதான தேவனுடைய ஆலயம், ஒரு மனுஷன் தானே தேவனுடைய ஆலயம், அப்போ எதுக்கு இந்த உட்கார்ற இடத்துக்கும் சேர் உள்ள இந்த ரூமுக்கும் எதுக்கு மதிப்பு கொடுக்கணும்னு சொல்லிட்டு அதை அவமதிக்க தொடங்குறாங்க. நீங்கள் அப்போஸ்தலர் நடவடிக்கைகளில் பார்த்தீங்கன்னா தேவச்சனமே, 2வது அதிகாரம் 2வது வசனம் சொல்லுகிறது, அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து சடுதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதையும் நிரப்பிற்று. முதல்ல நிரப்புனது வீடு. ஸோ தேவச்சனமே, நம்ம ஒரு இடத்துல கூடி ஜெபிக்கிறோன்னா அந்த ரூம் சபைன்னு பைபிள் சொல்லலை. பட் ஆனால் நம்ம கூடுறதுனால, நம்ம காங்கிரிகேஷன் கூடுறதுனால அந்த இடமும் புனிதமான இடம்தான். நான் இதை விலக்கி சொல்கிறதுக்கு ஒரு காரணம் உண்டு, அதை நீங்கள் முடிவில் புரிந்து கொள்வீர்கள். ஸோ தேவச்சனமே, அந்த இடத்துல இப்போ ஒரு பில்லி சூனியம் மந்திரம் நடக்குது, ஒரு சாத்தானிஸ்ட் ரிச்சுவல் நடக்குது. அங்கே ஒரு பாடியை வெட்டி அந்த ரிச்சுவல் பண்ணுறாங்கன்னா அந்த இடம் தீட்டாக தான் செய்யும். நம்ம நினைப்போம் நம்ம தானே சபைன்னு நினைப்போம், இல்லை, அந்த இடம் பொல்யூஷன் ஆகும். வெளிநாட்டில் நிறைய பாவங்கள் இப்படி நடக்குது சபைக்குள்ளே. ஸோ அதனால் தேவச்சனமே, உள்ள மட்டுமல்ல வெளியவும் பரிசுத்தம் தேவை.
ரெண்டும் பேலன்ஸாக இருக்கணும். பழைய ஏற்பாட்டில் பார்த்தீங்கன்னா உள்ள மட்டும் பரிசுத்தம் இல்லாமல் வெளியே பரிசுத்தமாக இருப்பாங்க. அதுதான் ஆபத்து. வெளியே மட்டும் பரிசுத்தமாக இருந்தாங்க. இன்னைக்கு புதிய ஏற்பாட்டில் உள்ள மட்டும் பரிசுத்தமாக இருக்கிறாங்க. வெளியே எப்படியும் இருப்பாங்க. வெளியே பச்சை குத்தி இருப்பாங்க, அரைகுறையாக ட்ரெஸ் போட்டிருப்பாங்க, அடுத்தவங்க இச்சிக்கிற மாதிரி போடுவாங்க. அவங்க சொல்லுவாங்க உள்ளே தான் பரிசுத்தமாக இருக்கணும், வெளியே பரிசுத்தமாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஆனால் வேதம் என்ன சொல்லுது? வேதம் பேலன்ஸாக போக சொல்லுது. வெளியவும் உங்களை பார்த்தா சாட்சி உள்ள வாழ்க்கையாக இருக்கணும், உங்களை உள்ளே பார்த்தாலும் சாட்சி உள்ள வாழ்க்கை இருக்கணும். உள்ளேயும் இயேசு தெரியணும், வெளியும் இயேசு தெரியணும். இது ரெண்டும் வேதம் எதிர்பார்க்குது. அதனால தான் நம்ம வாஸ்த வசனத்தில் ஆண்டவருடைய ஆவியானவர் முதலாவது இருந்த இடத்த நிரப்புனார், ரெண்டாவது தான் மனிதர்களை நிரப்புனார். ஸோ ஒரு தேவ ஜனம் ஒரு சபையில் கூடி ஜெபிக்கிறாங்கன்னா அந்த இடத்த ஹோலி ஸ்பிரிட் நிரப்பி இருப்பார். அவங்களோட ஸ்பீக்கர் சிஸ்டம், சேர் எல்லாத்தையும் நிரப்பி இருப்பார். ஸோ அதனால் நம்ம வேல்யூ கொடுத்து தான் ஆகணும். இன்னைக்கு இந்த சரீர ரீதியான ஒரு பயம் இல்லை மக்களுக்கு. ஆலயத்துக்குள்ளாடி ஒரு தெய்வீக பயம் இல்லை. அவங்க கேட்டால் சொல்கிறாங்க அது தேவனுடைய ஆலயம் கிடையாதுன்னு சொல்கிறாங்க. பட் தேவனுடைய ஆவியானவர் நிரப்புகிறார். ஒரு ஆராதனை நடக்கிற இடத்துல தேவனுடைய ஆவியானவர் நிரப்புகிறார் என்று வேதம் சொல்லுகிறது. அதனால தான் ஆண்டவரே சொல்கிறாரு ஆலயம்னு ஒன்று கிடையாது, எனக்குன்னு ஒரு ஆலயம் கிடையாது தான். பட் ஆனால் நீங்கள் நடுங்கணும்னு வசனம் சொல்லுது. வாசிங்க ஏசாயா 66:1-2 நீங்கள் பாருங்கள். கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதப்படி. நீங்கள் எனக்கு கட்டும் ஆலயம் எப்படிப்பட்டது, நான் தங்கியிருக்கும் ஸ்தலம் எப்படிப்பட்டது. என்னுடைய கரம் இவைகளை எல்லாம் சிருஷ்டித்ததினால் இவைகள் எல்லாம் உண்டாயின என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆனாலும் சிறுமைப்பட்டு ஆவியில் நொறுங்குண்டு என் வசனத்துக்கு நடுங்கிறவனையே நோக்கி பார்ப்பேன். ஆம் தேவச்சனமே, வசனத்துக்கு நடுங்கிறவன் கூடி ஜெபிக்கிற இடம் அப்படின்னு சொல்லி ஒரு உணர்வு உண்டாகி அந்த இடத்த பரிசுத்தமாக வைக்கணும்னு சொல்லும் பொழுது அது எவ்வளோ ஆசீர்வாதமான விஷயம் தெரியுமா? நம்ம கூடி ஜெபிக்கிற இடம் எவ்வளோ ஆசீர்வாத இடம் தெரியுமா? அது அந்த இடத்துக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கல. ஏன்னா ஆண்டவரை ஒரு ஆலயத்துக்குள்ளே உட்கார வைக்க முடியாது, அழகா சொல்லிட்டாரு. ஆனால் ஆண்டவர் எதிர்பார்க்குறாரு. ஆண்டவர் என்ன எதிர்பார்க்குறாருன்னா நடுங்கணும்னு எதிர்பார்க்குறாரு. பயத்தில் ஆண்டவருக்காக நடுங்கணும். வசனத்தினுடைய பயம் வேணும். இன்னைக்கு பாருங்க, வசனத்தின் பயம் இல்லை. நான் தான் தேவன் தங்கும் ஆலயம்னு சொல்லிக்கிட்டு சகல மோசமான விஷயங்களையும் செய்கிறாங்க. எல்லா மோசமான விஷயங்களையும் செஞ்சுட்டு நான் தான் தேவன் தங்கும் ஆலயம்னு சொல்லி கொண்டு இருக்கிறாங்க. ஆண்டவர் சொல்லுகிறாரு ஞானத்தின் ஆரம்பமே கர்த்தருக்கு பயப்படுற பயம். ஸோ தேவஜனமே, பேலன்ஸாக போக வேண்டிய இடம். உள்ள மட்டும் பரிசுத்தம் சொல்லிட்டு வெளியே அசுத்தமாக இருந்தீங்கன்னா நீங்கள் சாட்சியாக வாழ முடியாது. நிறைய பேர் உள்ள பரிசுத்தமாக இருக்கணும்னு சொல்லிக்கிட்டு உள்ளே இல்லாமல் வெளியே மட்டும் பரிசுத்தமாக இருப்பாங்க. இது பழைய ஏற்பாட்டில் உள்ளவங்க. செம்பை வெளியே கழுவுவாங்க, உள்ளே கழுவ மாட்டாங்க. பாத்திரத்துக்கு வெளியே கழுவுவாங்க, உள்ளே கழுவ மாட்டாங்க. அந்த ஆண்டவர் சொன்னார், வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறையே. ஏன் இன்னைக்கு காலையில் ஆண்டவர் சொல்லுகிறாருன்னா உங்களை பார்த்து, நம்ம ரெண்டுமே பேலன்ஸாக நம்ம அழைக்கப்பட்டிருக்கோம். வெளியும் பரிசுத்தமாக இருக்கணும், உள்ளேயும் பரிசுத்தமாக இருக்கணும். நீங்கள் இருக்கிற வீடும் பரிசுத்தமாக இருக்கணும், நீங்களும் பரிசுத்தமாக இருக்கணும். எப்படி உங்கள் வீட்டுக்குள்ளே ஒரு மந்திரவாதியை கூப்பிட்டு அவங்க வீடு தீட்டுப்படுதோ, வீட்டுக்குள்ளே அசுத்த ஆவிகள் நுழையுதோ, இதே போல் நம்ம இருக்கிற இடங்களில் பிசாசுக்கு இடம் கொடுத்தா அந்த இடமும் நாசாகும். ஸோ தேவ ஜனமே, இன்னைக்கு ஆண்டு சொல்கிறாரு கர்த்தருக்கு பயப்படணும், நடுங்கணும். இது பழைய ஏற்பாட்டில் உள்ளது, புதிய ஏற்பாட்டில் நடுங்க வேண்டாம் அப்படின்னு ஆண்டு சொல்லலை. கர்த்தருக்கு பயப்படுதல் தான் ஞானத்தின் ஆரம்பம். இது பழைய ஏற்பாடும் கிடையாது, இது புதிய ஏற்பாடும் கிடையாது. கர்த்தருக்கு பயப்படணும். புதிய ஏற்பாட்டில் ஆண்டு சொல்கிறார் அந்த ஞானத்தை கேளுங்க. யாக்கோபு 1:5 சொல்கிறார், இந்த ஞானத்தில் யாராவது குறைவுள்ளவங்களாக இருந்தால் கேளுங்க, கேட்டால் அது கொடுக்கப்படும். ஸோ தேவ ஜனமே, இந்த காலை வேளையில் இந்த உலகம் ஒரு போக்கில் போகும் பொழுது வசனம் சொல்லுது, பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தம் ஆகட்டும், நீதி செய்கிறவன் இன்னும் நீதி செய்யட்டும். இதோ சீக்கிரமாக வரப்போகிறாரு. நம்ம பரிசுத்தத்தில் நிலச்சிருக்க நம்மளை ஆயத்தப்படுத்துவோம். கர்த்தருக்கு பயப்படுதல் தான் ஞானத்தின் ஆரம்பம். ஸோ தேவச்சனமே, இந்த உலகத்தின் ஞானத்தை அல்ல, கர்த்தருடைய ஞானத்தை நாம் பெற்றுக்கொள்வோம். அந்த ஞானம் நம்மளை அழகாக நடத்தும், எல்லா காரியத்திற்கும் சொல்யூஷனை தரும். ஸோ தேவனுடைய சத்தத்தை கேட்க உதவி செய்யும். அந்த ஞானத்தை பெற்றுக்கொள்வோம். நம்ம வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கட்டும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எல்லாரும் செபிக்கலாம். அன்பான ஆண்டவரே, இந்த காலத்தில் மோசமான உபதேசங்களும் மோசமான காலங்களும் வரும் பொழுது என் தேவாதி தேவன் எங்களை பேலன்ஸாக கரெக்டாக நடக்க உதவி
செய்யுங்கப்பா. எந்த விஷயத்திலையும் நாங்கள் தவறு செய்யாமல் எல்லா விஷயத்திலையும் கிரமமாக இருக்க கர்த்தர் உதவி செய்யுங்க. கர்த்தருடைய கரம் எங்கள் கூட இருந்து வழி நடத்தட்டும். இந்த நாளில் பிறந்த நாள், திருமண நாள்னு காணப்போகிற தேவச்சனங்கள் ஒவ்வொரு பேரையும் ஆசீர்வதிங்க. திருமணம் பார்க்க போகிற பிள்ளைகள், அலைன்ஸ் பார்க்குறவங்க, ஆண்டவரே ஒவ்வொரு காரியங்களையும் முயற்சி பண்ணி கொண்டு இருக்கிறவங்க, ஆண்டவரே வேலைக்காக ட்ரை பண்ணுறவங்க, யாராக இருந்தாலும் அவர்களுடைய தடை நீங்கி அவர்கள் திறந்த வாசலை அனுபவிக்கட்டும். நல்ல நல்ல சாட்சிகளிலும் நாங்கள் செபிக்கிறோம். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பேரையும் சாட்சியாக மாற்றுங்க. இந்த கடைசி காலத்தில் ஆண்டவரை கள்ள உபதேசங்களுக்கு முன்னாடி நின்று சாட்சியாய் வாழ, வெளிச்சமாய் வாழ ஒவ்வொரு பேருக்கும் கிருபை கொடுங்கப்பா. உங்கள் நாம மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தினால் செபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. இன்றைக்கி இருக்கிற அருமையான உபாச ஜெபத்தில் 9 மணி அளவில் கலந்து கொள்ளுங்கள். இன்று இரவு உங்களை சந்திக்கலாம். காட் பிளஸ் யூ.